பொதுவா மனுஷனோட கண்களுக்கு தெரியாத அமானுஷங்கள் நாய்கள் கண்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. பொதுவா சில டைம் நைட்டு நாய் கொலைக்கும் போது எதுக்கு கொலைக்குதுன்னு தெரியாம அது கொலைச்சிட்டு இருக்கோம். இந்த ஒரு சம்பவம் நம்ம சப்ஸ்கிரைபரான பரத்துக்கு நடந்திருக்கு. இவரு முன்னாடி தங்கிட்டு இருந்த அந்த வீடு செட் ஆகலன்னு இவரும் அந்த வீடை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அதே மாதிரி அந்த வீட்டுல ஒரு 3 நாள் தங்கி இருக்காரு. அப்படி இவரு தங்கிட்டு இருந்த அந்த 3 நாளும் நார்மலா தான் போயிருக்கு. 4வது நாள்ல இருந்து தான் இவரு சில விஷயங்களை நோட் பண்றாரு. அது என்னன்னா, டெய்லி நைட்டு 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் அவங்க தெருவுல நாய் கொலைச்சிட்டே இருந்திருக்கு. இவரும் ஒரு 2 நாள் அது பெருசா எடுத்துக்கல. 3வது நாள் போய் வெளியே பார்க்கும்போது பல நாய்கள் சேர்ந்து அவரோட வீட்டுக்கு முன்னாடி இருந்த பாதி கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை பார்த்து கொலைச்சிட்டே இருந்திருக்கு. இவரும் ஆளே இல்லாத ஒரு இடத்துல ஏன் நாய் அமானுஷமா கத்திட்டு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயத்தோடய அவர் வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாரு. மறுநாள் அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போதுதான் ஒரு உண்மை தெரிய வருது. அது என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கட்டடம் கட்டி நிற்கும் போது அந்த கட்டடத்துல இருந்து 2 பேர் விபத்துல இறந்து போயிட்டாங்க. அப்பத்துல இருந்து இந்த கட்டடம் பாதிதான் கட்டப்பட்டிருக்கு. அப்பப்போ அந்த கட்டடத்தை பார்த்து அந்த நாய்கள் கொலைச்சிட்டு தான் இருக்குன்னு அக்கம் பக்கத்துல சொல்லியிருக்காங்க. அது கேட்ட இந்த பரத் மறுநாளே அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பல மர்மங்கள் நிறைஞ்ச இந்த டெவில் உலகத்துல என்னோட பயணிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.